நேற்று தினத்திலே நாங்கள் இந்த வேதாகம கல்லூரி, that means the Bachelor of Theology-யிலும் School of Prophecy-யிலும் சில வசனங்களை தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படி உதவி செய்தார். நேற்று இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்த பிறகு இந்த காணிகளிலே ஆராதனைக்காக தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னவென்று நான் யோசித்துக் கொண்டே நான் ஜெபித்து பொழுது ஆவியானவர் தெளிவாக உணர்த்தினார். நீ பேசின இத்தனை காரியத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளினுடைய வாக்கியங்கள், கோல்டன் டெக்ஸ்ட், அதாவது கேலண்டர் வீட்டில் இருக்குமானால் வைத்திருப்பீர்களானால் அதில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நமது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த வார்த்தை நாம் எப்படி தியானிக்க முடியும், இந்த வசனம் எப்படி நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று பார்க்கிற பொழுது இது இந்த நாளுக்குரிய மாத்திரம் அல்ல, இந்த நாளுக்குரியது மாத்திரம் அல்ல. இந்த முதல் நாள் தொடங்கி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறதான நம்பிக்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எப்படி நம்மை நடத்துகிறது. ஒருவேளை நாம் ஜனவரி முதல் நாளிலே வந்திருப்போமானால் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் தேவனுடைய வீடாக இந்த நம்பிக்கையும், இந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாக நீங்களே தேவனுடைய வீடாக இருப்பீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். நல்லா கவனிக்கணும். நீங்க once we receive the promise, how the promise works, ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களோடு கொடுக்கிறார் என்றால், ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? 66 புஸ்தகங்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் ஏற்ற வசனத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்து நாம் வாசிக்க முடியும். Each and every day we can meditate the word of God in our own. நாம் சொந்தமாக சுயமாக ஏதோ ஒரு பகுதியை திருப்பி நாம் வாசிக்க முடியும். ஆனால் அந்த வசனங்களை நாம் எப்படி சுதந்திரிக்க முடியும்? How to inherit the promise which God given to us? நமக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அந்த வசனத்தை நான் எப்படி சுதந்திரிக்க முடியும்? வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. 1789 வாக்குத்தத்தங்கள் தேவன் கையளித்திருக்கிறாரே. 2100 எச்சரிப்பை கொடுக்கிறாரே. 13000 வழிநடத்துதலை கொடுக்கிறாரே. இப்படி சொல்லலாம், நிறைய காரியங்களை சொல்லிக் கொண்டே போகிறார். ஆனால் ஒரு சபை என்று வருகிற பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உன்னுடைய காணிக்கை அல்ல, உன்னுடைய அலங்காரம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், நீ ஆலயத்திற்கு வரும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். Watch your step, watch your step. உன் நடையை நீ காத்துக்கொள்ளுவாயானால் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான அந்த கொடுத்ததான வார்த்தை, வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரிப்பதற்கு நீ ஆயத்தப்படுத்துகிறார். Watch your step, keep your heart holy. உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொழுது நடையை காத்துக்கொண்டு சபைக்கு வர வேண்டும். சபைக்குள் வரும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு வர வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது இருக்கிறது. அப்ப நீங்க தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், or if you want to meditate the word of God, or you want to climb the promise of God, God insists us whatever God is given. அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? That is what very important. Hebrews chapter 3:6 வாசித்து பாருங்க. அது ஏற்கனவே ஒரு மாச காலம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். இயேசுவோ அதற்கு மேற்பட்டவராய் இருந்தார். இந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். எப்படி சொல்றாரு? மோசேயுடைய நம்பிக்கை என்ன?
கிறிஸ்துவுடைய நம்பிக்கை என்ன? மோசேயை பார்க்கும் பொழுது மோசே ஒரு சாதாரணமான ஒரு அடிமை, வேலைக்காரன். ஆனால் இயேசுவோ குமாரன். நீங்க மோசே மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அல்லது குமாரன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இந்த நம்பிக்கை நீங்கள் முடிவு பரியந்தம் கிறிஸ்துவின் மேல், அதாவது வார்த்தையின் மேல், சத்தியத்தின் மேல் நம்பிக்கை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் தான் தேவனுடைய வீடு. Praise the Lord. You are the house of God. நீங்கள் தேவனுடைய வீடு. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, யோபு கர்த்தருடைய வீடாய் இருந்தான். கர்த்தர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்தார். பிசாசு சொல்றான், ஆண்டவரே நான் யோபுவை தொடணும்னா நீ வேலியை எடுத்தானா நான் தொட முடியும் ஆண்டவரே. அப்ப நாம் வேலி அடைக்கப்பட்டவர்கள், நம்மளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார். ஆமென். ஐயா என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சியா சொல்லவே மாட்டேன். செயின் அத்துட்டு போயிட்டான் அவுட்டேன் சொல்ல மாட்டேன். திடீர் சீட்டு போட்டான் ஓடிட்டான் சீட்டு எடுத்துட்டு சொல்ல மாட்டேன். கர்த்தர் நீ சுற்றிலும் வேலி அடைக்கிறார். அவர் சித்தம் இல்லாம உன்னை ஒருவனும் தொட முடியாது. ஆமென் சொல்லலாம். யாராவது தொட முடியுமா? உன்னை தொட முடியுமா? யாராவது என்னையும் தொட முடியுமா? ஏன்னா எனக்காக ஒருவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், எனக்காக ஒரு ரத்தம் செஞ்சிருக்கிறார். ஆமென். இந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தார். அப்போ சரி, இதை ஒரு பக்கம் வச்சிருந்தேன். 2:39 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Bible very clearly says the promise not I given you alone, your family. For the promise is unto you and to your children and to all that are offer off. Far அப்படின்னா தூரமா, far off. இந்த வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கை இல்லை, தேவன் கொடுத்த வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லை, இதுவரைக்கும் தேவன் செய்த அற்புதங்கள் நம்பிக்கை இல்லை, உன்னை ஆபத்துல, நெருக்கத்துல, வியாதியில, கனியில, மரணத்துல எல்லாவற்றிலும் இருந்து என்னை மீட்டு எடுத்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையில நம்பிக்கை இல்லை, நான் செய்யற வேலையில நம்பிக்கை இருக்கு. நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அது மேல நம்பிக்கை இருக்கு. பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கேன், அது மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தும். ஆனால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்க, அந்த நம்பிக்கை ஒரு நாள் வெட்கப்படுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பகுதியை நான் 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது எப்படி படிக்கணும். நேற்று how to sanctify, நேற்று ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸில how to sanctify a people. ஒருவர் பாவம் செய்வானால் பாவம் செய்கிற மனிதனை எப்படி பரிசுத்தமாக்க வேண்டும், அது ஆசாரியுடைய வேலை என்ன. ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே ஒருத்தர் சொல்லுவானால், ஐயா நான் விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்தா, நீங்க ஆசாரியர்களாய் தீர்க்கதரிசிகளாய் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய புத்திமதிகள், கவுன்சில் என்ன அப்படிங்கிறது தேவனாகிய கர்த்தர் நேற்று பேசினார். அதற்கு 3 விதமான ஒரு சுத்திகரிப்பை குறித்து தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். There is 3 kind of cleansing, sanctifying. அப்போ இந்த 3 விதமான sanctify அப்படி சொல்லும்போது எதுக்காக நான் அதை சொல்றேன், நல்ல மனசு ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்க. இப்போ சுத்தம் இல்லாமல் நாம் அவரை பார்க்க முடியாது. அவர் சொல்றாரு, I am holy but ye are holy. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். நம்மகிட்ட வேற ஏதாவது கேட்டாரா? நான் தலையில் கிரீடம் வைத்திருக்கிறேன், ஆக நீங்களும் வாங்கி வச்சிருக்கேன் போட்டுருக்க. நான் அங்கி போட்டு பெரிய தாடி வச்சிருக்கிறேன், நீங்களும் தாடி வச்சிருக்கேன் அப்படியே போட்டுருக்கு. He never see the outward appearance. வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுது, மனிதன் முகத்தை பார்க்கிறவன், ஆனால் தேவனோ என் இருதயத்தை பார்க்கிறார். He can see my inner heart. அப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், if the people need a sanctification, let them come to me, to the holy priesthood. பரிசுத்த ஆசாரியனிடத்திற்கு வர வேண்டும். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த வாக்குத்தத்தங்களை விட்டு விலகி போன நாம் திரும்பவும் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வர வேண்டும்.
மகனாய் வர வேண்டும், மகளாய் வர வேண்டும். அப்புறம் மனவாட்டியா மாற்றுவார். மனவாளன் வரும்போது எடுத்துக்கொண்டுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப மூன்று விதமான சாங்டிஃபிகேஷன் அங்க பார்க்கிறோம். இதுல பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன், practical sanctification, perfect sanctification. The positional sanctification lead us to commitment to God. Practical sanctification lead us into communion with God. The third one, perfect sanctification, is lead us into cleansing by God. இதுதான் தேவனாகிய கர்த்தர். இப்போ இந்த வார்த்தை நான் இழந்திருப்பேன் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தத்தை நான் இழந்திருப்பேன். நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை விட்டு தூரமாய் இருக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து தூரமாய் இருக்கிறோம். We are far off from all the promise God has given to me and my children. எனக்கு கொடுத்தாரையா நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பிள்ளைகளுக்கு கொடுத்தார், அதையும் பிள்ளைகள் இழந்து விட்டார்கள். இப்ப என்ன செய்வோம் என்று சொன்னால், positional, practical and perfect sanctification come into your life, then God will consider. God may consider. Praise the Lord. This is very important today. God may consider. I cannot tell that you be sanctified. No, God consider according to your heart. இன்றைக்கு பாருங்க, எனக்கு பிடிச்ச கேரக்டர் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ, யாருன்னு சொல்ல விரும்பல, கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று அறிந்து அவருடைய மரணத்திற்கு பின்பு என்ன செய்வார்களோ, அந்த அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மிக தெளிவாய் திட்டமாய் செய்கிறாள். நரகம் என்கிற ஒரு தைலம், விலையேற பெற்ற ஒரு தைலம். அவருடைய விலை கூட நான் சொன்ன சமீபத்தில் ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. I don't know how many of you memory that. அந்த தைலத்துடைய விலை மிக விலையேற பெற்ற நல்லதம் என்கிற தைலத்தை அவர் பாதத்திலே பூசி, கண்ணீரினால் துடைத்து பாதத்திலே பூசி தலைமயிரால் துடைக்கிறாளே அப்படின்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு அவர் கிறிஸ்துவை எவ்வளவாய் நேசிக்கிறாள் என்ற அர்த்தம். அவர் கிறிஸ்துவை எப்ப நேசிக்க ஆரம்பித்தாள்? நல்ல கவனிங்க. எல்லா மனுஷர்களும் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நிலை வந்த பொழுது இயேசு தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பதில்லை என்று சொன்ன பொழுது அப்பவே டிசைட் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது மரியாளுக்கு தரிசனமான தூதன் சொல்லுகிறார், இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாயாக, ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று மரியாளிடத்திலே தூதன் சொல்லுகிறார். அப்போ அந்த காரியம் சொன்ன உடனே அந்த இருதயத்துல அந்த பெண்ணை இயேசு பார்க்கிற பொழுது, நான் அந்த பூமிக்கு வரும் பொழுது, நான் பூமியிலே அனுப்பப்பட்ட பொழுது எனக்காக தூதன் பேசின வார்த்தை ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று தானே எனக்கு பெயர் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் பரிசுத்தமா இருக்கலாம், ஆனால் இந்த மகளை நான் கல் எறியும்படியான ஒரு சட்டத்தை, ஒரு மனுஷனை கொலை செய்வது எளிது, ஆனால் அந்த ஜீவனை காப்பாற்றுவது ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த மகளை நான் காப்பாற்ற விரும்புகிறேன், அவருடைய பாவத்தை நீக்க போகிறேன், அதை நான் சுமக்க போகிறேன் என்று தீர்மானித்துதான் அவள் மேல் இயேசு கண்டறியவில்லை. ஆனா அந்த உலகம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கும் எருசலேமுக்கு ஒருவேளை யாராவது போயிருப்பாங்க, சரியா கவனிச்சிருப்பாங்க. எருசலேமுக்குள்ள வீதிகளில் என்று சொன்னா ஒரு இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது, யூதர்களுடைய வழக்கத்தின்படி சொல்லுகிறாங்க, இயேசுவும் கல் எறியவில்லை. எப்படி? ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க, கூடவே இயேசுவும் போயிட்டார். அப்படின்னு அர்த்தம், இந்த மனுஷனும் பாவம் செய்திருக்கிறாயா? அதனால்தான் அந்த பெண்ணை மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இவரால அந்த பெண்ணை அடிக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, not the old covenant. Jesus Christ is to bring the second covenant, each and every individual to forgive your sin, cleanse you and conforming and pour out the Spirit as a sons and daughters.
மகனாய் மகளாய் பிள்ளைகளா இருக்கும்படிக்கு அந்த ஆவியை தந்தருள் இருக்கிறார். என்ன தந்தருளார்? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவி. பிரைஸ் தி லார்ட். இது எங்க வந்துச்சு இந்த பகுதியில? 2ஆம் அதிகாரத்தை 39 வாசிக்கிறதுக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, ரெண்டு காரியங்கள் அங்க தெளிவாய் சொல்லப்படுகிறது. That same Holy Spirit power is available to us today to make us more effective witness for Christ. அந்த ஆவி இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றோம்? அந்த ஆவியை இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவி இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். That same Holy Spirit power, அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்றைக்கும் கிடைக்கிறது, சபைக்கு அனுப்பப்படுகிறது. இருக்கா இல்லையா? வேதாகமத்தை கையில் வச்சிருக்கவங்க கண்டிப்பா சொல்லணும், பரிசுத்த ஆவி இன்றைக்கு இருக்கா இல்லையா? அந்த வல்லமை இருக்கா இல்லையா? எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன்னா நீ நம்பாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்கள் நடுவில் அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழி நடத்துவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அப்ப பரிசுத்த ஆவி எதுக்கு? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த ஆவி இன்றைக்கும் சபைகளில் இருக்கிறது. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நாட் மை மிஸ்டேக். நேற்று ஒரு காரியம் சொன்னேன். தமிழ்நாட்டில் திடீர்னு ஒரு டேமை திறந்து விட்டாங்க. பல பட்டணங்கள் தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கிருந்து நரேந்திர மோடி வந்தாரு. அவர் சொன்னாரு 2000 கோடி கொடுக்குறேன், நீங்க எல்லாம் சரி பண்ணுங்கன்னாரு. பத்தாதுன்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் எல்லாம் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களும் பல தேசங்களில் பணத்தை கொண்டு கொட்டினாங்க. 25,000 கோடி சரியா கொட்டினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஐயா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையா அப்படின்னு. ஏன் கிடைக்கல அப்படின்னா என்ன செஞ்சாங்க? அரசாங்க அதிகாரிகள் வீடு வீடா வந்து அவங்களுக்கு ஒரு கூப்பன் டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுல கையெழுத்து, அரசாங்க அதிகாரி கையெழுத்திட்டு இந்த இடத்திலே நீங்கள் போய் உங்கள் பொருள்களை சேகரித்துக் கொள்ளலாம். ஒரு 25 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு, 3 கிலோ சர்க்கரை, எண்ணெய், என்னென்னமும் இருக்க ஒரு பையில அது நீங்க வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஒரு டோக்கனை கொடுத்துட்டு போறாரு. ஒரு டோக்கனை கொடுத்துட்டு போறாரு. இந்த டோக்கனை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த அம்மா ஜோம் பண்ணு மனதால படிப்போம். ஆண்டவரே அந்த பொருள் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், அந்த பொருள் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும், அந்த பொருள் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். யார் போகணும்? பொருளை தேடி. நீங்க போகணுமா? பொருள் உங்களை தேடி வருமா? இப்போ நான் சொல்லி டோக்கனை வச்சுக்கிட்டே இருக்குது. நான் சொல்றேன், மே மாசம் வரைக்கும் டோக்கனை வச்சுக்கிட்டே இருந்தா ஜூன் மாசத்துக்கு டோக்கன் செல்லாது. ஐயா அப்படின்னு கொண்டு போன சொல்லுவாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க, இந்த ஐயா வந்துட்டாரு. ஆமென். கொடுக்கிறேன்னு சொன்னவரு போயிட்டாரு. சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஒரு ஆளை கொடுக்க முடியாது. எதை? நான் சொன்ன ஐயா, வர்ற ஐயா யாரு? ஏசப்பா. புரியும் நினைக்கிறேன். அவர் வந்து கூட்டிட்டு போனவர். அப்புறம் நீங்க டோக்கன், இந்த டோக்கனை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. அப்புறம் அடுத்தது வராது பாருங்க. அவர் சொல்லுவார், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் தான் கடவுள், என்ன ஆராதிச்சா நான் ரேஷன் கொடுக்குறேம்மா. 3 ஆறை நெற்றியில போட்டுக்கோ, 3 ஆறை கையில போட்டுக்கோ, நான் ரேஷன் கொடுக்குறோம், ஃப்ரீயா கொடுக்குறேன். உலகம் பூரா வித்வுட் எனி இமிகிரேஷன், ஒன் கரன்சி, ஒன் கிங், ஒன் ரூல், ஒன் காட், தட் இஸ் ஆன்டிகிரைஸ்ட். அவசியமான யோசிப்பார். இன்றைக்கு சபைகள்ல கொஞ்சம் நிர்விசாரம் காணப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிசாசு அவர்கள் மனதை குருடாக்கி இருக்கிறார். The people are blind in their mind. மனதை குருடாக்கி இருக்கிறது.
செய்ய வேண்டிய காரியம், பேச வேண்டிய காரியம் என்னன்னு தெரியல. ஐயா எப்படி ஜெபிக்கணும் தெரியல. ஒரு அம்மா சொல்றாங்க, நானும் எத்தனையோ நாளா ஜெபம் பண்றேன், நடக்கலையா. நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்து அடுத்து சொல்றாங்க, நீங்க வந்துட்டு போனீங்க ஆயிடுச்சு, இப்போ உங்க ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சுக்கிட்ட. நான் சொன்னேன், ஏன் ஜெபத்தை மட்டும் இல்லை, எல்லா ஜெபத்தையுமே அவர் கேட்பார். ஆனா கேட்கிற விதம் இருக்கு. ஹார்ட்வேர் ஷாப்ல போய் 1/2 கிலோ சர்க்கரை கொடுக்கலாம், பெயிண்ட் வேணா கொடுப்பான், சர்க்கரையை கொடுப்பான். சொல்லுங்க பார்க்கலாம். ரேஷன் கடையில் போய் என்ன கேட்கிறோம், ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுன்னு கேட்டா கொடுப்பாங்க. அப்ப கேட்கிற விதம். நீங்கள் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடினாலே அவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசுவை வேண்டிக்கிட்டு இருக்கார், உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். எப்படின்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எல்லாத்தையும் அவருக்கு சொல்றார், நீங்க சொல்றது இல்லை. நம்ம விடுற பெருமூச்சு இருக்கு பாருங்க, அது ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. உன் இருதயத்துல வாயில சொல் பிறவாவது என்பதாகவே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன்னா, கம்யூனிகேஷன் ஹார்ட்டுக்கும் அங்க ஹெவனுக்கு இருக்கு, பிதாவுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இங்க நினைக்கிறது அவர் சொல்றாரு, நீ இதுக்கு தானே வந்தீங்க, இது இப்படித்தானே இருக்கு, ஏன் இப்படி வெளிப்படுத்துறோம். உள்ள இருக்கிறவரு அங்க சொல்றாரு, அங்க இருக்கிறவர் உள்ள இருக்கு சொல்றாரு. கதை நடந்துகிட்டு இருக்கு. பேசுறார். இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ஆவி நீங்க இப்பவும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவி எப்படி இருக்கும், என்ன செய்யும் அந்த ஆவி அப்படின்னா, the same Holy Spirit power is available today to us today to make us more effective witness for Christ. என்ன செய்யணுமா, அந்த ஆவியை பெற்றுக்கிட்டு வெறும் அந்நிய பாஷை பேசக்கூடாது, வெறும் அந்நிய பாஷை பேசக்கூடாது. வரதெல்லாம் எடுத்து பீரோல வச்சு பூட்டி சாவி இடுப்புல வச்சுக்க கூடாது. நான் சாப்பிடணும், நான் நல்லா இருக்கணும். என்னங்க ஒரே கூட்டம், எவனோ உளுந்து ரத்தம் போயிட்டு இருக்கு, யாராவது எதுவும் செய்யுங்க, எனக்கு எதுங்க வந்து போலீஸ் போட்டு கேஸ் சுத்தணும், சாப்பிட்டு விடுங்க. அந்த மாதிரி இருதயம் இருக்கிற நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? கொடுங்கள், நீ நான் பெற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொடுங்க. அதுக்காக தான் கர்த்தர் கொடுத்தார், நம்ம கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த பரிசுத்த ஆவியினாலே we can give the effective witness. கிறிஸ்துவை குறித்த ஒரு பெரிதான சாட்சி சொல்ல இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, இப்போ ஒரு சபையை குறித்து சொல்லும் போது 3 காரியம் நடக்குது. சபை என்ன செய்யணுமா? முதல்ல, அதாவது 2:39 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 2:1. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிறைவேற்றி. இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்நிய பாஷை பேசுறவங்க அந்த அந்நிய பாஷை எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சு, யார் கொடுத்தான்னு தெரியாது. ஆமா இல்லையா? We speak in tongues, but we don't know where it comes from. இங்கே பாருங்க, பெந்தகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்த பொழுது. பெந்தகோஸ்தே தமிழ்ல, இங்கிலீஷ்ல சொல்றாரு Pentecost means 15th, because this feast was held 50 days after the feast of first fruit. என்னது? முதற் கனி. பெந்தகோ 50th 50வது நாளிலே. இப்போ ஒரு பண்டிகை வருது, ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? முதற் கனி விட்ட உடனே அந்த பாதி பார்க்கிறோம் பாருங்க. Because the feast was held 50 days after the feast of first fruit. லேவியராகமம், அதெல்லாம் கனெக்ஷன் இங்க வருது பாருங்க. லேவியராகமம் Leviticus 23:15 எடுத்து வாசித்து பாருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம். ஏன்னா நீங்க நினைக்கலாம்
நம்ம நேற்று படிச்ச வேத பாடத்திற்கும் இன்றைக்கு கேலண்டர்ல எழுதி வைத்திருக்கிற வசனத்திற்கும் இன்றைக்கு ஆராதனைக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. என்னுடைய வார்த்தையை வீணிலே வழங்குவதில்லை அவர் எப்போதுமே. கர்த்தருடைய வார்த்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. வாசிங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள். ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம், எத்தனை ஓய்வு நாள்? Maybe 4 or maybe 5. இப்ப 7ன்னா எவ்வளவு ஆச்சு? ஒரு வாரம் 7 நாள். 7 5 35. 2 வாரத்தை போட்டா 14. அப்படின்னா எவ்வளவு ஆச்சு? 35 14 49. வாசிங்க. 7ஆம் ஓய்வு நாளுக்கு பிறகு 50ஆம் நாள் மட்டும். நல்லா புரிஞ்சுங்க. 50வது நாள். பெண்டிகாஸ்ட் மீன்ஸ் 50th. அது எங்க இருக்கு பைபிள்ல? லேவியராகமத்துல நேத்து எடுத்ததுல இருக்கு. அப்ப பெண்டிகாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வருது? கதிர் அசைவாடுதல் அப்படின்னா ஒரு பயிர் முளைச்ச உடனே அது பயிருடைய முளைத்த நல்ல கதிர் அல்லது ஒரு மரத்தினுடைய கனி, நிலத்தில் விளைகிற நெல் தானியங்கள், கோதுமைகள், பார்லி, நிறைய சொல்லணும். இவைகள் முளைத்த பிறகு 50வது நாளிலே 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த. நல்லா கவனிங்க. 50 நாள் வரை 50 நாள் நீ எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு எழுந்தருளி போன பிறகு 50வது நாளிலே இயேசுவின் தாயாரும் சீஷர்களும் ஏறக்குறைய 120 பேர் மேல் அறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். தட் மீன்ஸ் காத்து கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல வேற ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா? the waited. என்ன இருக்கு? the counted என்று இருக்கு. waited, counted. waiting என்ன அர்த்தம்? waited னா counting. இன்னும் 30 நாள் இருக்கு, இன்னும் 29 நாள் இருக்கு, இன்னும் 28 நாள் இருக்கு, இன்னும் 27 நாள் இருக்கு. சொல்றோம் இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் 29 அப்புறம் 1ஆம் தேதி வந்துடும். எதுக்கு நம்ம சம்பளம் வரும்? ஆனா இங்கே பயிர் முளைத்த பிறகு 50 நாளை எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். 50வது நாளிலே ஒரு பலி செலுத்த வேண்டும். That means the festival, 50th day festival. இங்கே இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போன பிறகு அவர்கள் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு எழுந்து போன பிறகு, அதாவது கிறிஸ்து யாரு? முதற் பலன். ஆதாம் அங்கே முதற் பலன்னா நமக்கு முதற் பலன் யாரு? இயேசு. முதலாவது ஆதாம், இரண்டாவது ஆதாம். இப்ப இரண்டாவது ஆதாம் இயேசு மரித்து பரத்துக்கு ஏறின பிறகு இயேசுவின் தாயாரும் சீஷர்களும் மேல் அறையில எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இயேசு போன் அந்த சபை நடந்து கொண்டிருக்கு. திடீர்னு வரல. முதல் வாரம் வந்தாங்க, பரிசுத்த ஆவி இல்ல. இரண்டாவது வாரம் வந்தாங்க, இல்ல. மூணாவது வாரம் வந்தாங்க, இல்ல. நாலாவது வாரம் வந்தாங்க, இல்ல. அஞ்சாவது வாரம் வந்தாங்க, இல்ல. ஆறாவது வாரம் வந்தாங்க, இல்ல. ஏழாவது வாரம் வந்து காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவி வந்துச்சு. சொல்லுங்க. அப்படின்னா சில பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு வியாதி, நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? 7 வாரம் சபைக்கு வா. அந்த அம்மா பரிசுத்த ஆவியை கேட்டாங்க. 7 வாரம் கழிச்சு கொடுக்கறதுக்கு சுகத்தை அப்பே கொடுங்க. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். 7 வாரம் 8 வாரம் 1 வாரம் 9 வாரம்லாம் இல்ல பைபிள்ல. புரியுது உங்களுக்கு? அவர்கள் காத்திருந்தாங்க. இப்ப பாரு, ஒண்ணு வேண்டாம், நான் பரிசுத்த ஆவியை 50 நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்டேன். அடுத்த பரிசுத்த ஆவியை மேல ஊற்றப்படணும்னா திரும்பி 50 நாள் காத்திருக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஏற்கனவே இருக்கு உள்ள, அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். அதை பயன்படுத்திக்க வேண்டியதுதான்.
எப்போ 50 நாள் காத்திருப்பேன் சிஸ்டர், எனக்கு அந்த அபிஷேகமான 50 நாள் காத்திருப்பேன். உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு அவங்க ஏங்க 50 நாள் காத்திருக்கணும்? அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்தார்கள், அவர்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரங்களை தட்டி எழுப்பினார்கள். ஊற்றப்பட்டது ஒருத்தருக்கு ஊற்றப்படலை. அந்த நாள்ல அந்த சபைக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதுக்கும் இயேசு தேவனா இருப்பாரானால் பரிசுத்த ஆவி உலகம் முழுவதுக்கும் பரிசுத்த ஆவி, எல்லா சபைக்கும் பரிசுத்த ஆவி ஒருவர் தான். அப்ப ஏற்கனவே அருளப்பட்டாயிற்று. அவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் சிலர் ஆவியை பெற்றுக்கிட்டுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஜெபிப்பாங்க, வேத வாசிப்பாங்க, ஆனா சாட்சி இருக்காது. உங்களை குறித்து சாட்சி யார் சொல்லுவா? உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை குறித்து ஒரு சாட்சி வேணும். உங்களை குறித்து ஒரு சாட்சி வேணும். அதுதான் பரிசுத்த ஆவி உள்ள வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு? உன்னை நடத்துவார். எங்க போக கூடாது அவருக்கு தெரியும், எங்க போகணும் அவருக்கு தெரியும், எதை பேசணும் அவருக்கு தெரியும், எதை பேசக்கூடாது அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார், சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். இப்போ the church, first point, the church waiting for the Spirit. முதலாவது சபை என்ன செய்யணும்? இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த சபையில் இது வந்து அசம்பிளி. இது பேர் என்ன? அசம்பிளி. தட் மீன்ஸ் among the congregation. சபை அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல். நீங்க யாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவர்களை கெடுத்தார். நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவி இருக்கார். இப்ப இல்லாதவங்க என்ன செய்யணும்? ஆலயமா மாறணும். அந்த ஆலயம் என்ன எதிர்பார்க்கணும்? பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கணும். புரிஞ்சுதா? ஆலயமா மாறணும், பரிசுத்தக்காய் காத்திருக்கணும். இப்ப இந்த நாளை விட்டுருங்க, 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ராபோஜனம் வருது பார்த்தீங்களா? வருகிறது நெக்ஸ்ட் சண்டே we have communion. Am I right? Next Sunday. இப்ப நெக்ஸ்ட் சண்டேல பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகுதான் அந்த ராபோஜனத்தை கொடுக்கிறோம், கம்யூனியன் கொடுக்கிறோம். இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி சில ஆட்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா நீங்க பேசுற அந்நிய பாஷையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் எங்களுக்கு வேணும், என்ன செய்யணும்? நீங்க ஆலயமா மாறுங்க. ரெடியா இருக்கும், தண்ணி இருக்கு கொடுக்கறதுக்கு, நான் இருக்கிறேன், அவங்க ரெடியா இருக்காங்க. என்ன தடை? போடு, வெள்ளிக்கிழமை உபவாசம் போடு, சனிக்கிழமை ஞானஸ்தானம் கொடுக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனம் கொடுக்குறேன், கம்யூனியன் கொடுக்குறேன், முடிஞ்சு வச்சா. இப்போ இவங்களை ஆலயமா மாத்திட்டோம். மாத்தின பிறகு இந்த ஆலயம் என்ன செய்யணும்? வெயிட்டிங் ஃபார் த ஸ்பிரிட். நான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிற என்னிலும் மேன்மையானவர், அவர் பாதரட்சி அவிழ்க்க நான் பாத்திரம் அல்ல, அவர் ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ சபையா மாறினவங்களை பத்தி பேச்சு இல்லை, சபையாய் மாறிக்கொண்டிருக்கிறவங்க காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை ஒரு பாஸ்டர் பெரிய தலைமை போதகர் சொல்றாரு, இன்றைக்கும் பரிசுத்த ஆவிக்காக சபை காத்திருக்கும். ஏன் இல்லையா? இன்னைக்கு காத்திருக்கணுமா? அதெல்லாம் ஆயிடுச்சுங்க, ஊற்றப்பட்டாச்சு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஆமென் சொல்லுங்க. பாட மாட்டீங்களா? தெரியுமா தெரியாதா? ஆவி வேணுங்கிற மட்டும் நின்று பாடுங்க. ஆவி வேணும் எனக்கு. கேட்காம கொடுத்துட்டு நான் வேண்டாம் வேண்டாம் பாஸ்டர் எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு. பெற்றுக்கொண்டவங்க பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ போனாலும் வந்து என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே நீ ஊத்துனது பார்த்தா இன்னும் இயேசு போதுமே பாடிட்டேன்னு சொன்னேன். நான் போதுமா? எனக்கு வேணும் இன்னும். ஆமென். அப்போ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக பொழிந்திக்க
Thank you, Lord. Hallelujah. Please be seated. What is the first point? The church waiting for the Spirit. இரண்டாவது காரியம் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is many area காத்திருக்கும் போது தான் பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கும். நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்யணுமோ என்ன சொன்னேன், வெயிட். சங்கீதம் 25 என்ன சொன்னேன், வெயிட். Discipline of waiting. எந்த ஒரு காரியமானாலும் we should wait. அப்ப காத்திருத்தல், காத்து கொண்டிருப்பது என்பது ஒரு மேன்மை இருக்கிறது. அப்ப காத்திருக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணின ஆவி நமக்கு கொடுக்கிறார். ஆயிடுச்சுங்களா? இரண்டாவது விஷயம், the spirit comes 2 and 3. 1:5 என்ன இருக்கு? The spirit baptized the people. ஆவி ஞானஸ்நானம் பண்ணுகிறது. அடுத்த காரியங்களை சொல்லும்போது என்ன சொல்றாரு? அடுத்த காரியத்தை கொஞ்சம் ஆழமா சொல்றாரு. ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு அடுத்து சொல்றாரு ஸ்பிரிட் ஃபில்ட். ஸ்பிரிட் ஃபில்ட். அவர்கள் மேல் வந்து என்ன செய்யறாரா? நிரப்புறார். நிரம்பி வழிகிறது, நிரப்பப்படுறது. அப்ப நிரப்பப்படுதல்ங்கிற வார்த்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கு. வழிந்து ஓடுகிற அபிஷேகம், நாட் லேக் ஆஃப் எனிதிங். நான் எத்தனும் குறைவில்லை, நான் நிரம்பி வழிகிற அபிஷேகத்தில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஒரு அபிஷேகத்தில் கர்த்தரை நடத்துகிறார். 2 நாளை வாசித்து பாருங்க. இது எப்படி ஃபில் ஆகும்னு சொல்லணுமா தெரியுமா? எப்படி ஃபில் பண்றது? உங்க வீட்டில் கேஸ் இருக்கா? கேஸ் சிலிண்டர் இருக்கா? காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணும்? அது 2 குவாலிட்டி இருக்கு. ரீஃபில்லிங் குவாலிட்டி, எக்ஸ்சேஞ்ச் குவாலிட்டி. இருக்கிறத கொண்டு போட்டுட்டு இல்லாததை எடுத்துட்டு போயிடுவான். ஆனா இங்க வந்து எடுத்துட்டு வேற கொடுக்கறது இல்லை. இது சிலிண்டர். அது சொல்லுங்க, இது சிலிண்டரா? இதை எடுத்துட்டு போய் வேற சிலிண்டர் வந்து வச்சுட்டு இந்த சிலிண்டர் தூக்கிட்டு போறதுக்கு இந்த சிலிண்டரை நிரப்பணும். பேசினார் சொல்லுங்க. வாசிங்க, 2 நாள் வாசிங்க. ரகசியம் பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை விட்டு தூரமாய் போன நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தூரமாய் போயிட்டீங்கன்னு 39 சொன்னதுனால எவ்வளவு தூரம் போயிருக்கீங்கிறதா இந்த கதை. பரிசுத்த ஆவி வந்துச்சு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவி வந்தோடனே கூடவே வாக்கு தத்தத்தையும் கொடுத்தாரு. ஆனா அந்த வாக்கு தத்தம் எங்கே? You and your children are far away. You and your children are far away. The promise. வாக்கு தத்தத்தை விட்டு விலகி தூரமாய் போனதினாலே திரும்பவும் அவர்களை நினைப்பூட்டுகிறார். Again the church waiting for spirit. திரும்பவும் பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருக்கிறோம். அதான் ரகசியம். இப்ப காத்திருக்கும் போது 2 நாள் சொல்றாரு, the filling of spirit has to do with the power of witness and service. அப்போஸ்தலர் 1:8 எடுத்து பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்ன அடைகிறோம்? அதான் ஃபில்லிங். ஃபில்லிங் என்ன? பலன் அடைகிறது, பலன் அடைவது. ஆமென்.
Filling என்ன அர்த்தம்? Receive the strength. Acts chapter 1:8 பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க நிரப்பப்பட்டவன யாருக்கு சாட்சி? எங்க போனாலும் யார்கிட்ட பேசினாலும் என்ன சொன்னாலும் யாருக்கு சாட்சி? இயேசப்பாவுக்கு சாட்சியா இருப்பீர்கள். ஆமென். ஆமாவா இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை கூட சொல்றாரு. எபேசியர் 5:18 வாசித்து பாருங்க. இது எப்படி அது நடந்ததுன்னு பாருங்க. For we need a spirit constantly if we are to serve God effectively. நீங்கள் தேவனுக்கு வல்லமையாக ஊழியம் செய்ய வேண்டுமானால் வாக்குத்தத்தம் வேண்டும். வாக்குத்தத்தம் இருந்தா நீ கர்த்தருடைய வீடா இருப்ப. கர்த்தருடைய வீடா இருந்தா அநேகர் உன்னை தேடி வருவாங்க. நீங்க நல்ல ஒரு சாட்சியா எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி பண்ணலாம். உங்ககிட்ட ஜெபிச்சுட்டு போன சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஜெபிச்ச உடனே நிறைய மாற்றங்களை நாங்க பார்க்கிறோம், விடுதலையை பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், நன்மையை பார்க்கிறோம், கிருபையை பார்க்கிறோம், இரக்கத்தை பார்க்கிறோம். எப்போ வந்துட்டு போன பிறகு எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி, those who receive the strength and witnessing for Christ. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா the difference. What difference does it make what words we use? எந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும்? அந்த வார்த்தையுடைய வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கும்போது என்ன சொல்றாரு? The important thing is that we have the experience. பரிசுத்த ஆவி வர்றதும் நம்ம நிரப்பப்படுறதும் அவர் நம்ம மேல வர்றதும் நம்ம நிரப்பப்படுறதும் இவன் என்ன ஆகிரும்? இப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். முதல் தடவை ஆவி வந்தோடனே நம்மளால தாங்க முடியாது, அப்படியே கீழே விழுந்துடும். அடுத்த தடவை ஆவி வரும்போது கொஞ்சம் நிற்போம், பாஷைகள் வரும். அடுத்த தடவை வரும்போது பாஷைகள் வராது, கண்கள் உள்ளான கண்கள் திறக்கப்படும். அப்புறம் அடுத்த தடவை ஆவி வரும்போது உள்ள இருக்கிற கண் இல்லை, உன் இருதயத்தையும் காட்டுவாரு. அப்புறம் அடுத்த தடவை ஆவி வரும்போது உன் இருதயத்தை மட்டும் இல்லை, எங்கிருந்து வந்த என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இது அப்படியே தொடர்ந்துகிட்டே போகும் ரீஃபீலிங்ல. எக்ஸ்பீரியன்ஸ். நான் தான் உங்ககிட்ட கேட்டேன், ஐயா பரிசுத்த ஆவியை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா, நீ பிடிஎஸ் பஸ்ஸில் உட்காந்துட்டு அந்நிய பாஷை பேசினா நம்ம கண்டிப்பாக இறங்கிட்டுருவோம். தம்பி இந்த வண்டி நிமான்ஸ் போகாது, நீங்க வேற வண்டி பார்த்துக்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லுவேன், ஆமாவா இல்லையா? எங்க பேசணும் அந்நிய பாஷைய? ஐயா சபையிலையும் பேசக்கூடாது ஐயா. அந்த ரங்கத்துல பிதா காணும்படிய அறை கதவை சாத்தி ஜெபிக்கணும். அப்போ the tongues edify the man to grow in spirit. The prophecy edify the church to grow in the spirit. ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரானால் சபை பக்தி விருத்தி அடைகிறது. இந்த காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். சபையில ஊழியக்காரன் மறைச்சு அந்த காரியம் நடக்குது. இத கேட்டு சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றது அப்படியே நடந்திருக்கு ஐயா. சபை பக்தி விருத்தி அடையுது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். Those who speak in tongues edify themselves to grow in the spirit. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. Praise the Lord. இதுதான் அவருடைய கிருபை, இதுதான் அவருடைய ஆசீர்வாதம், இதுதான் அவருடைய நன்மைகள். இப்ப அடுத்த ஸ்டெப் உள்ள போவோம். 5வது வசனத்தை பாருங்க. ஆவியானவர் பேசுறாராம். முதல்ல நிரம்புறாரு, நிரம்பின பிறகு உங்களுக்குள்ள இருக்கிறது பேசுறாரு. ஆவியானவர் பேசுறாரு, என்னை மறைத்து அவர் பேசுகிறார். வாசிங்க 5. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 5வது வசனம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே அவர்கள் பேசுகிறதை நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி வந்தோடனே கீழே விழுகிறது ஒரு அனுபவம், தலையெல்லாம் உடம்பெல்லாம் சூடாகிறது ஒரு அனுபவம், அடுத்த ஒரு அனுபவம் பேசுகிற அனுபவம். ஆமென். பேசுகிற அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
ஒருவேளை நான் ஆந்திராவில் பிறந்து கோயம்புத்தூரில் வளர்ந்து பெங்களூரில் இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்குறேன். மெஸ்ஸர் ஏனையா அப்படின்னு கேட்டால் நான் மெஸ்ஸர் ரவி டேனியல்னு நான் ಹೇಳ್ತೀನಿ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಮಾತಾಡ್ರಿ ಜೋರಾಗಿ. ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಏನಮ್ಮ ನಮ್ಮ ಹತ್ರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದು ಆಂಧ್ರದಲ್ಲಿ, ಬೆಳೆದು ಕೋಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ, ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ, ಇಲ್ಲಿ ಜೀವಿಸೋದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ. ನಾನು ಏನು ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು ಹೇಳ್ರಿ? ஏமையா பாகுண்டாரா அப்படின்னா நான் அங்கே விட்டுட்டேன். பிறந்த அன்னைக்கு நல்லா இருக்கீங்களோ அப்படின்னு விட்டுட்டேன், வளர்ந்துருத்தேன். இப்போ சொல்றேன் சென்னாகிரி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சென்னாகிரின்னு பேசிட்டு இருக்கும் போதே தெலுங்குல திடீர்னு என்ன அறியாமையே செபிக்கும் போது ஒரு ஜென்ம பாஷை, நான் பிறந்த பாஷை நான் பேசினா அவங்க பார்ப்பாங்க, என்னாச்சு இவரு கோயம்புத்தூர்லேருந்து வந்தேங்கிறாரு, எங்கே இருக்கிறாரு? ஒன்று அந்த பாஷை பேசணும், இந்த பாஷை பேசணும். இவருக்கும் தெரியாத ஒரு பாஷை தெலுங்குல பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுதான் என்னுடைய ஜென்ம பாஷை அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. இல்லையா? உங்க ஜென்ம பாஷை உங்களுக்கு தெரியாது. எங்க பிறந்தோம், எங்க வளர்ந்தோம், நமக்கு தாத்தா யாரு பாட்டி யாரு தெரியாதுன்னு அது நம்ம ஜென்ம திடீர்னு என் ஜென்ம பாஷையில பேசின அப்படி இருக்கும். ஒருவேளை நான் அமெரிக்காவில் பிறந்ததுன்னு வச்சுருந்தேன், சரி திடீர்னு அவங்க ஜென்ம பாஷையில பேசினான்னு எப்படி இருக்கும்? திடீர்னு அமெரிக்காவிலேயே பிறந்து அமெரிக்காவிலேயே வளர்ந்து ஒரு சின்ன புள்ள ஆஸ்திரேலியாவில் பிறந்துச்சு. என்ன சொந்தக்கார புள்ள வந்துச்சு போன வருஷம். சும்மா கேட்டேன், எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் சும்மா இருக்காம போய் அதை நோண்டுனேன். அப்படின்ச்சு. அவங்க அம்மா, அந்த அம்மா பெங்களூரில் பிறந்தது, தமிழ் நல்லா தெரியும், அவங்க அப்பாவுக்கும் தமிழ் தெரியும். ஆனால் இது வளர்ற இடம் எப்படி இருக்கு அந்த மாதிரி பேசுது. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த சபையிலே மேல் அறையிலே பேசினவங்க என்ன பாஷை பேசினாங்க? எஸ் ராஜா ராஜு ராஜை చుచుండే యేసు రాజా రాజుల రాజై తోడగా వచ్చుచుండే తోడగా వచ్చుచుండే హోసన్నా జయవే హోసన్నా జయవే హోసన్నా జయమనగే ఆమేన్ హోసన్నా జయమనగే திடீர்னு பாடினா இவர் தமிழ்காரரா? பன்னி சுவாமி இன்னும் நம்மள்ளிகே, பன்னி சுவாமி இன்னும் நம்மள்ளிகே, ஏசு 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 என்னும் நாடுவே, ஆடி 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 இன்னும் கொண்டாடுவே, ஏசு 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 என்னும் நாடுவே, ஆடி 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 இன்னும் கொண்டாடுவே. பாடிட்டே இருந்தா மாத்தி மாத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இதுதான் அங்க ஆச்சு. கீழே ஒரு கூட்டம் நின்று பார்க்குது. காலையிலேயே குடிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு பாஸ். இப்ப பாருங்க, எல்லாத்தையும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க பிறந்தீங்க, உங்க தாத்தா எங்க வளர்ந்தாருன்னு தெரியாது. ஒரு லெவலுக்கு மேலே தெரியாது. நான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாவோட அப்பாவை பார்த்துருக்கேன், அவங்க அப்பாவை பார்த்ததில்லை. அப்போ அவர் எங்கே வந்து இருக்காரு? அவர் ராஜஸ்தான் அந்த எப்படி இருக்கும், இல்லை ஒரு பாம்பேல போகிறது எப்படி இருக்கும், கைசாக அப்படி கேட்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? प्रभु का प्रभु राजू का राजू महिमा हालेलुया, यीशु शांति के प्रभु महिमा हालेलुया, यीशु शांति के प्रभु महिमा हालेलुया, राजू का राजू प्रभु का प्रभु महिमा हालेलुया. பாம்பேல போட்டு அப்படி பாருங்க. நல்ல வேலை இந்தியாவை விட்டுட்டீங்க ஐயா. சீரோன்ல பிறந்ததுல என்ன இருக்கும்?
இல்ல நோக்கியா மத மத ஏ நாம நோக்கியா மத மத ஏ நாம இயேசு ஏ நாம இயேசு நோக்கியா மத மத ஏ நாம. ஆமென். இன்னும் தெரிஞ்ச பாஷையெல்லாம் பேசலாம், ஆனா மொத்தத்துல குழப்பிடுவீங்க. இந்த வார்த்தை வாசிச்சு பாருங்க கட்டப்படி. அவர்கள் அவங்கவுங்க ஜென்ம பாஷையிலே பேசினார்கள். ஆனா கீழே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் மனசு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு இல்லையா? வாசிங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினால் கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? இவர்கள் எல்லாம் கலிலேயர்கள், ஆனா பேசுற பாஷை வேற. அப்படின்னு அர்த்தம், நீங்க இல்ல உங்களுக்குள் இருக்கிறவர் பேசுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் அறிவீர்கள். இதுதான் ஆவியானவர் பயன்படுத்துகிற விதம். எங்களை பத்தி உங்களுக்கு என்னையா தெரியும்? நாங்க எங்கிருந்து வந்தோம் தெரியுமா? எங்க குடும்ப பேக்ரவுண்டு தெரியுமா? எங்க வாழ்க்கையை பத்தி தெரியுமானா தெரியும். நாங்கள் எங்களுக்குள் வந்திருக்கிற ஆவியானவர் பேசுவார். ஆமென். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், the church waiting for the spirit. ஓகே, இரண்டாவதுக்குள்ள போயிடுவோம். The church witnessing to the lost. சபை என்ன சொல்லணும்? முதல்ல காத்திருக்க வேண்டும். இரண்டாவது சாட்சி. எப்படி சாட்சி? 2:14 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விட்டு விலகி தூரமாய் கடந்து போனீர்கள். அப்படிங்கும்போது the church witnessing to the lost. Okay, what is the witness? First point, he explained what happened to the spirit had come. பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை குறித்து என்ன சொல்றாங்க? He explained what happened. The spirit had come. Okay, the spirit எப்படி வருது? எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐயா, நான் பரிசுத்த ஆவி நாங்களா பேசல, எங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறாரு. நாங்க காலையில நீங்க வருவீங்கன்னு நாங்க ஜெபிச்சுட்டு காத்துட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள இருக்கிறவர் இப்படி சொன்னார். உங்களுக்கு பேசுவார். நாகமா ரதத்தை எடுத்துட்டு வரான். தீர்க்கதரிசி பார்க்கல, உள்ள இருக்கான். தீர்க்கதரிசி சொல்றான், அந்த நாகமான் வருவானால் அவனை உள்ள என்ன பார்க்க அனுமதிக்காத, அப்படியே நேரா போய் யோர்தான்ல 7 தடவை முழுகிட்டு அப்படியே போக சொல்லிட்டார். நாகமான் வர்றது இவருக்கு எப்படி தெரியும்? லெட்டர் போட்டாரா? போன் பண்ணாரா? மொபைல்ல மெசேஜ் கொடுத்தாரா? சொல்லுங்க. தேவன் அவருக்குள்ள இருக்கிற தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஆட்கள் வரப்போகிறான். அவன் குஷ்டரோகம், அவனை அனுப்பினது அவன் சீரியா தேசத்துடைய படை தலைவன். அவன் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை, அபிஷேகத்துல நிரம்பின பிள்ளை இருக்கா. அவள் உண்மை குறித்து அறிந்திருக்கிறாள். அவளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு, என்னுடைய எஜமான் சுகமாக வேண்டும் அல்லவா, இந்த எஜமானை அங்கு போக சொல் என்று அந்த சின்ன பிள்ளை சொல்லி அனுப்புகிறாள். படை தலைவனாகிய சீரியா தேசத்துடைய படை தலைவனாகிய நாகமானுக்கு சொல்லி அனுப்புகிறாள். The message come from the Holy Spirit. எழுதிக்கொள்ளுங்க. ரைட்? இதுதான் சாட்சி. இப்போ நாகமான் எப்படி வரான்? யார் சொன்னா இங்க வந்தா சுகம் ஆகும்னு என் வீட்டில் ஒரு சிறு பெண் இருக்கிறாள், அவள் சொல்லி அனுப்பினான். இப்ப என்ன சொன்னாரு? He explained what happened. The Spirit had come. உங்களுக்கு நினைச்சவங்களே உங்களுக்கு இது நீங்க எங்கிருந்து வாசிக்கலாம் அப்படின்னா,
14 21 வசனங்களை வாசித்தா இந்த பரிசுத்த ஆவி எப்படி வருவாரு, எப்படி பேசுவாரு, என்ன செய்வாருங்கிறதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓகே. இரண்டாவது காரியம், he explained how it happened. என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? he explained what happened. what happened அப்படினு போட்டுட்டு கீழ என்ன எழுதுங்க? the spirit had come. okay. the first point, he explained what happened, put 2 dots, when the spirit had come. என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவி வந்த பொழுது. ரெண்டா பிரிக்கணும். the word is not continuing word, we have to separate it into. பரிசுத்த ஆவி வந்த பொழுது என்ன நடந்தது? அது முதல். இரண்டாவது, he explained how it happened. Jesus was alive. Jesus was alive. இது எப்படி நடந்துச்சுங்க? நல்ல கவனிங்க. நான் யோவான் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலும். இப்போ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்னது? பெற்றுக்கொண்ட ஆவி என்னது? ஸ்பிரிட் பேப்டிசம். இது கொடுத்தது யாரு? ஜீசஸ். because he is alive, still he is alive. அதான் பார்க்கிறோம். he explained how it happened. Jesus was alive. 22 வாசித்து பாருங்க. 2வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், இயேசுவை கொண்டு உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் யாரு? இயேசு. அவரை வெளிப்படுத்துகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆவியானவருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏதோ ஒரு பாஷையை பேசிட்டு போயிடணும். இல்லைங்க, அவர் இயேசுன்னா வார்த்தை எங்க இருக்குதோ அங்கதான் அந்நிய பாஷை வரும். அந்த பாஷை பேசுகிற பாஷைக்கு அர்த்தம் வேணும்னா பைபிள் படிச்சாதான் அர்த்தம் தெரியும். உங்களுக்கு அந்த பாஷையினுடைய அர்த்தம் தெரியணும்னா we meditate the word of God day and night. okay. இங்க சொல்றாரு, new travels fast in the east. Probably most of the adults in Jerusalem, residents and visitors, knew about the arrest, trial and crucifixion of Jesus of Nazareth. They also had heard rumors and official announcement. புரிஞ்சுக்க. இப்போ அந்த எருசலேமுக்கு யாரெல்லாம் அந்த பட்டணத்தில் இருந்தா? எங்கிருந்தோ டூரிஸ்ட் வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க. பண்டிகை காலம் இல்லை, 50th டே. ஏன் சொல்றேன்? ஒரு கிறிஸ்துமஸ்க்கு வீட்டுக்கு கெஸ்ட் வருது இல்லையா, வெளியூர்ல இருந்து. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு அங்க போகலாம், போன வருஷம் அவங்க வந்தாங்க, இந்த வருஷம் நம்ம போயிடலாம். போயிடாதீங்க, சரி? அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவங்க வேணா மட்டும் நல்ல சந்தர்ப்பம் சத்தியத்தை சொல்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். வராங்கன்னா வாங்கன்றுங்க. ஆனா எப்ப வரணும் தெரியுமா? சனிக்கிழமை ராத்திரி வரணும். ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிடணும். ரெடியா ட்ரெஸ் போட்டு உட்காந்துக்கிட்டா கூட்டிட்டு வந்து இறக்கி விட்டுருங்க 9:45. சபை முடிஞ்சோன்னா கூட்டிட்டு போய் வயிறு நிறைய சாப்பிட வச்சு அப்படியே பஸ் ஏற்றிட்டு வந்துருந்தேன். இல்ல நாங்க இருந்துட்டு தான் போவோம் அப்படின்னோம்னா செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி தான் உட்கார வைக்க வீட்டில். இல்லைன்னா அன்னைக்கே ஓட்டிடுங்க. புரியுதா? உங்களுக்கு இதான் நடந்துச்சு. என்ன இருக்கு? நியூ டிராவல்ஸ் ஃபாஸ்ட் இன் ஈஸ்ட் அண்ட் ப்ராபபிலி மோஸ்ட் ஆஃப் த அடல்ட்ஸ் இன் ஜெருசலேம், ரெசிடென்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் நியூ அபவுட் அவர். ரெசிடென்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் இருக்காங்க. அப்போ உங்களை பார்க்கிறவங்க அநேகர் உங்களை பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார்கள், ஒரு மாற்றத்தை பார்க்கிறார்கள், ஒரு உங்களுக்குள்ள ஒரு மகிமையை பார்க்கிறார்கள். நீங்க அன்னைக்கு பார்த்த ஆள் இல்லை, நீங்க உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேன்.
ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன், ஒரு விடுதலை பார்க்கிறேன், ஒரு உங்க முகம் பிரகாசிக்கிறதை பார்க்கிறேன் என்கிறதான ஒரு வார்த்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். He explained how it happened. Jesus is alive. இப்பதான் மூன்றாவது பகுதிக்குள்ள போகிறோம். He explained why it happened. இப்பதான் நீங்க கேட்கிற வசனம் வருது. 36 தொடங்கி 41 வரைக்கும் வாசித்து பாருங்க. எங்க இருக்கு? Why this happened? முதல்ல சொல்றாரு, இப்போ church is waiting for the spirit. இரண்டாவது church witnessing to the lost. மூணாவது சொல்றேன் church. இப்ப பாருங்க, இதெல்லாம் இடையில வருதா? இப்போ என்னாச்சு? சபை பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தது. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது? சபை பரிசுத்த ஆவியை பெற்றுச்சு. பெற்றுக்கொண்ட பிறகு he explained what happened. எனக்கு கேட்கிறாங்க, நல்லா தானே இருந்தீங்க, மொத்த கட்டியில் விழுந்தீங்களே, உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? எக்ஸ்பிளைன் பண்றாங்க இது எப்படி நடந்துச்சு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷன் சொல்றான், he explained when the spirit had come. நல்லா பாடிக்கிட்டே இருந்தோம், திடீர்னு யாரோ பிடிச்ச என்னை மேல இறங்கினது போல ஒரு அனுபவம், என்னை யாரோ தள்ளி விட்டது போல, தள்ளி விட்டப்பெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். எத்தனையோ பாரத்தோட வந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, உன வயிற்றுல உள்ள கட்டி இருக்குட்டாங்க, நடக்க முடியாம உள்ள வந்தையா. என்ன நடந்துச்சு தெரியல, திடீர்னு யாரோ என்னை தொட்டது போல நான் உணர்ந்தேன். பார்த்தா அமுக்கி அமுக்கி பார்க்குறேன், வலிக்கல. இந்த கட்டியும் போயிடுச்சு, பரிசுத்த ஆவி உள்ள வந்துருச்சு. இதான் நடந்துச்சு. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நடந்தா சொல்லுவீங்க, சொல்லுங்க. கட்டி இருந்தாலும் நடக்கும், கட்டி இல்லாட்டியும் நடக்கும். ஏசு சொல்லுவான், சரி சொல்லுவான், கட்டி சுகமா ஆகட்டும், குடும்பமா வந்துடும். அது ஆகாது. எதுக்கு ஆகும்? எல்லாமே இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயிரம் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகின்றார். எல்லாம் இயேசுவே என்றென்றுமே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயிரம் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகின்றார். எல்லாம் இயேசுவே என்றென்றுமே. ஆமென். You explain what happened. He is my everything. He is my all. Hallelujah. It may be great and small. He is my everything. இதாயா சாட்சி சபையில. தேவன் 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 போடுறீங்களா? அப்படி என்னதான் செஞ்சுட்டாரு, செய்ய போறாரு. அது இருக்கும் போதும் நடக்கும், செத்த பிறகும் நடக்கும். செத்த பிறகு நடக்குமா? ஆமா. எனக்கு ஒரு வீட்டை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது. எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்கின பின்பு அவர் எங்கே இருக்கிறாரு அங்கே நான் இருக்கும்படி என்னை வந்து கூட்டிட்டு போறாரு. நான் உயிரோட இருந்தேன்னா கொஞ்சம் லேட் ஆகும், செத்துட்டேன்னா சீக்கிரம் போயிடுவேன். ஆமென். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அந்த வீட்டுக்கு போறதுக்கு. அப்ப செத்தவங்களை காட்டிலும் உயிரோடு இருப்பதை பார்க்கிறோம். செத்தவன் வாசி என்று எழுது. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக மரித்தவன் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. அப்ப சொல்லுங்க, when we explain about the anointing of Holy Spirit, பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம கொடுக்கிற சாட்சி என்ன? When the Spirit had come, அடுத்தது we will be the witness. Jesus is alive. இதுதான் சாட்சி. இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் இல்லையா? சொல்லுங்க. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு
என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமாவா இல்லையா? எவ்வளவு பெரிய சந்தேகம்? Jesus was alive. Because of that, he sent the sent forth his spirit to us. அவர் உயிரோடு இல்லைன்னா சொல்ற, நான் போகாது இருந்தால் தேற்றவாளன் வரமாட்டார். நான் போவேனாகில் நான் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் வருவார். அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். This is the second. He explained how it happened. Jesus is alive. மூணாவது காரியம் சொல்றேன். He explained why it happened. ஏன் நடந்தது? To save the sinner. To save the sinner. நீ பரிசுத்த ஆவி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஆமென். உங்களை பெரியவர்களாய் காண்பிக்கிறதுக்கு இல்லை. நீ ஊழியங்களை சொன்னாரு, ஐயா 25 வருஷமா ஊழியம், 25ஆவது வருஷம் சொன்னீங்க. எத்தனை இடத்துல எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த பேங்க்ல எத்தனை பணம் போட்டு வச்சிருக்கீங்க, எத்தனை வீடு வாங்கியிருக்கீங்க, எத்தனை சபைகள் கட்டியிருக்கீங்க. நான் சொன்னேன், சொந்தமா என்ன சபை கூட வாங்கல அப்படின்னு. ஏன்யா அப்படின்னாரு. I explained this ministry to not expose the person to save the sinner. எத்தனை பேர்த்த ரட்சிப்புல நடத்தி இருக்கவங்கதான் எனக்கு அக்கௌண்ட், எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்றது நம்ம கான்வர்சேஷன் இல்லை. சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமா சொன்னாரு. நம்ம ஊழியத்தில் ஒரு தம்பி, வாலிப தம்பி சொன்னார், ஐயா இந்த சபை பாஸ்டருக்கு 150 கோடி அக்கௌண்ட்ல பேங்க்ல பணம் இருக்குது. சந்தோஷம். பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் இருதயம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பொக்கிஷம் ஒன்றும் இல்லை. ஒரு 200 பவுன் உங்களுக்கு யாரோ கொடுத்தாங்க நேற்று ராத்திரி ஒரு 10 மணிக்கு. ஒரு சிஸ்டர் உங்களுக்கு வச்சுக்கங்க அப்படின்ட்டாங்க. நீ சபைக்கு வந்திருப்பீங்களா? என்னைக்கும் இந்த கதவை போட்டு, ஆமா என்ன இருக்கு அதுக்குள்ள எடுக்கிறது, வந்தா கூட பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு கதவை கூட கேர்லெஸ்ஸா பூட்டாம வர்ற ஆளு 200 பவுன் நகையை வச்சுட்டு என்ன செய்வான்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், யாரும் வரக்கூடாது வீட்டு பக்கம், பூட்டை திறந்து வைப்பாங்க. எஸ் சோத்திரம் சோத்திரம். நான் நினைச்சுக்க நம்ம பக்தியில தான் ஜெபம் பண்ணது, பாதுகாக்க ஜெபிக்குதுன்னு தெரியும். இந்த வீராவை பூட்டினா இல்லையான்னு தெரியும். ஆண்டவரே உங்களை தூதனை அனுப்பும், தூதனை அனுப்பும், தூதனை நான் நினைச்சுக்கிறேன். இந்த அம்மா தூதனை அனுப்புனா பிரசங்கத்துக்கு தான் என் கூட நிக்கிறதுக்குலாம் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த அம்மா வீராவை பூட்டாம இருக்குன்னு எனக்கு இப்ப தானே தெரியும். சொல்லுங்க, நம்ம தான் கவலைப்படுறதே இல்லை. ஏன் தெரியுமா? நாளை தினத்தை குறித்து அதுதான் கவலைப்படணும். நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு வேணுங்கிற ஆகாரத்தை இயேசு சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, வாழ்ந்து கொண்டு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுக்காக கவலைப்பட தெரியுமா? ஆண்டவர் இன்னும் ஆத்துமாக்களை எப்படி அறுவடை செய்வது, இன்னும் ஆத்துமாக்களை அறுவடை எப்படி செய்வது. பன்சங்கரியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஒரு ஊழியக்காரர் நாங்கள் அனுப்பிட்டேன். இந்த பக்கம் சந்திரசேகர் சொன்னாரு, ஒரு சபை 30-40 கட்டண சபை ஒன்று கெத்தலிக்கிட்ட வந்திருக்கையா, போலாமா வாங்கலாமான்னாரு. சரி வாங்கிருங்க, இன்னொரு பாஸ்டர் அனுப்பிடுவோம். சொல்லுங்க, எனக்கு இல்லை, இன்னொரு பாஸ்டர் இங்கே லைனாக உட்கார வச்சு. எதுக்கு? நான் பேச மாட்டேது வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை. நாங்கள் சபை முடிஞ்சு நாங்கள் வந்து கூடி நிற்போம். ஐயா இன்னைக்கு உங்கள் சபையில் எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாங்க, உங்கள் பிரான்ச்சில் எத்தனை பேர் வந்தாங்க, உங்கள் பிரான்ச்சில் எத்தனை வந்தாங்க, உங்கள் பிரான்ச்சில் என்ன நடந்துச்சு, ஐயோ இன்னைக்கு ஒரு கட்டி மறைஞ்சிச்சு, ஐயோ சந்தோஷம், கத்தோடி நாம் பயன்படட்டும். இன்னைக்கு எங்கள் ஊழியத்தில் தனித்தரமாக இருக்கிறவனுக்கு நல்ல வேலை கத்தர் கொடுத்தாரு. ஆமென். அந்த ரொம்ப நாளாக தன் மகளுடைய திருமணத்திற்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஐயா இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து சாட்சி சொன்னா கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்தாருன்னு. ஆமென். நம்முடைய சாட்சி என்ன இருக்கு? இன்னைக்கு அழிந்து போனது. அதாவது வேற சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார் பூமிக்கு சொன்னா, இயேசு போன பிறகு ஆவி சபையில் இருக்குமானால் அந்த ஆவி உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்குவதற்கு அல்ல, உனக்கு நல்லா படிப்பு கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களை சாட்சியாய் நிற்க வைப்பதற்கு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தாருங்க. அந்த பரிசுத்தாவை எதுக்கு பயன்படுத்தணும்? பரிசுத்தாவை எதுக்கு பயன்படுத்தணும்? நீ பெரிய ஊழியக்காரன், நீ பிரசங்கம் பண்ணா 10 லட்சம் பேர் வராங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கிறதா கேள்வி. எத்தனை கூட்டம் வந்துச்சு இல்லை? டீல் மூடி ஒரு முறை தன்னுடைய பிரசங்கத்தை முடித்து விட்டு ரொம்ப டயர்டா கார்ல வந்து இறங்குறாரு.
டிரைவர் சொன்னார், ஐயா நான் பைபிள் ஒன்றும் வேண்டாம், நான் ரூமில் போய் படுக்கிறேன், விட்டுருங்க. அவசரமாக ரூமுக்கு போனார். அந்த எல்லாம் கதவை திறந்து விட்டாங்க, பைபிளை வச்சாரு, கூட்டெல்லாம் அவுத்து எல்லாம் மாட்டினாரு, அந்த நைட் ஷூட்டை போட்டுக்கிட்டாரு, கட்டில் வந்து நின்னார். ஆண்டவரே ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா, நல்ல தூக்கத்தை கொடுங்க, நாளைக்கு காலையில் மீட்டிங் இருக்கு, ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டார். படுத்த உடனே கதவை தட்டுகிற சத்தம் கேட்கிறது. எஸ் கமின் அப்படின்னாரு. இந்த சர்வர் பையன் ஓடி வந்தான். சார் உங்களுக்காக டின்னர் எடுத்து வச்சிருக்கோம், சாப்பிட்டீங்களா? இல்லை தம்பி, ஐ வெரி டயர்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு திரும்பி போயிட்டான். இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு அதே கதவை தட்டுகிற சத்தம், டிஎல்முடி தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. எஸ் கமின் அப்படின்னாரு. ஓடி வந்தான். ஐயா சாப்பாடுலாம் சாப்பிடல, இந்த பழங்களாவது சாப்பிடுங்க ஐயா, நீங்க எங்க ஹோட்டலுடைய கெஸ்ட், மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் சம்திங் டு யூ, ஏதாவது சாப்பிடுங்க ஐயா. ஒன்றும் வேண்டாம் தம்பி, நான் ஜெபத்தோடு அவரோடு பேசிக்கிட்டு இருக்கேன், கர்த்தரோடு இடைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஃப்ரீயா விட்டுரு, நோ ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ப்ளீஸ் கோ. 3வது முறை கதவை தட்டுகிற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப். எஸ் கமின் அப்படின்னாரு. ஐயா டின்னர் சாப்பிடல, ஃப்ரூட்ஸும் சாப்பிடல, கொஞ்சம் பாலாவது குடிங்க ஐயா டம்ளரில் எடுத்துகிட்டே வந்தான். அப்படி சொன்னார், தம்பி வேண்டாம், வேற வச்சுட்டு போ, வேண்டாம் குடிக்கிற, நீங்கள் போயிருக்கேன்ட்டார். அந்த தம்பி பாருங்க, இல்லை ஆறி போயிருவியா, இந்த கிளைமேட்டுக்கு ஆறிடும் சொன்னார், எடுத்துகிட்டு போயிரு, வேண்டாம். திரும்பி 4வது முறை அந்த அதே கதவு தட்டுகிற சத்தம். இவர் தூங்கல, எஸ் கம்மின்னு சொல்ல, இவர் போய் கதவை திறந்தவங்க என்ன வேணும்? ஐயா என்னுடைய டியூட்டி முடியுது, 12 o'clock என்னுடைய டியூட்டி முடியுது, நான் சிஃப்ட் முடிஞ்சு நான் என் ரூமுக்கு போக போகிறேன், கடைசி எனக்கு கெஸ்ட்டுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன், நான் போட்டுமா ஐயா? போப்பா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு படுத்து தூங்கிட்டார். தூங்கும்போது ஒரு சொப்பனம் வருது, ட்ரீம் அவருக்கு வருது. இந்த ட்ரீமில் ஏசாமி வந்துட்டார். கனவுன்னு சொல்கிறேன், மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி, ஏசாமி வந்துட்டார். எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறார், அப்படி வலது பாரசத்தில் இயேசு இருக்கிறார். 24 மூப்பர்கள் சபை சங்கம், அப்படி கண்களுக்கு தெரியுது. ஒருத்தரையா நியாயம் விசாரிக்கிறார். டிஎல் மூடியும் இயேசு பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கார், தாழ்மையோடு நின்றுட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தரா வரும்போது ஒரு முகம், டிஎல் மூடியுடைய முகம், ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் அந்த லைன்ல நின்றுகிட்டு இருக்கு. இவர் பார்க்கிறார், யார் இந்த நபர் அப்படின்னு பார்க்கிறார். அப்போ ஒன்னா வந்தோன்னு இந்த பையன் வந்துட்டான். வந்தோடனே தேவன் கேட்கிறார், இவர் செய்த நியாயங்கள் அநியாயங்கள் என்ன, அக்கிரமங்கள் என்ன, நியாயத்தையும் அநியாயத்தையும் பாருங்கன்னா அது அப்படியே ஸ்கிரீன் எல்லாம் வருது. அப்படி அப்போ கொஞ்சம் பாவம் அதிகமாக இருக்கிறது, நீதி குறைவா இருக்கு. அப்போ தம்பி இப்போ கேட்கிறார், ஏப்பா ஒரு எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்த வாழ்க்கையில மனம் திரும்புவதற்கு ஏன் நீ திரும்பல? பிதாவுடைய அக்னியான கண்கள் அவங்க பையனை பார்த்து கேட்குது. அப்போ ஏசாமி கேட்கிறார், இல்லை உனக்காகத்தான் நான் மறிச்சேன், கிட்ட நின்று சொல்றேன், உனக்காகத்தான் நான் மறிச்சேன், ஏன் நீ ரசிக்கப்படலை என்று ஒரு தழும்புகிற கண்ணீரோடு ஒரு குரல்ல, தழுத்தெழுத்த குரலை இயேசு கேட்கிறார். அந்த தம்பி பிதாவை பார்த்துருக்கும், இயேசுவை பார்த்துட்டு திரும்பி டிஎன்முடிய பக்கம் திரும்பி சொன்னாரு, ஐயா நான் செய்த நியாயங்கள் என் மனதில் இல்லை, பட் நான் செய்த பாவம் என் இதயத்தில் இருக்கு. ஒரு முறை இந்த மனிதர் கை காக்கிறார். இந்த மனிதர் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து தங்கினார். 4 முறை கதவை தட்டி இவரோடு நான் பேசினேன். இவர் ஒரே ஒரு வார்த்தை எனக்காக ஜெபிச்சு இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாரானால் நான் ரட்சிக்கப்பட்ட பையன். எனக்கு யாருமே இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல. சொன்ன உடனே அட்ட டைம்ல பிதாவும் இந்த முகத்தை திருப்பி டிஎன்முடியை பார்க்கிறாரு, இயேசுவும் திருப்பி டிஎன்முடியை பார்க்கிறாரு. டிஎன்முடி வெட்கத்திலே தலை குனிந்து நின்றார், தூக்கத்தில் அடிச்சு எழுதார். ஐயோ ஏன் இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, ஏன் இப்படி ஒரு சொப்பனம்? உடனே நேரம் கதவை திறந்துட்டு அங்க போனார். பெல் அடிச்சார், யாரும் சூப்பர்வைசர்ல போனார். யார் சூப்பர்வைசர்? நைட் சூப்பர்வைசர் யார்? ஐயா நான் தான். சொல்லுங்க, இந்த பையன் கடைசியா வந்திருக்கான், அந்த பையன் எங்க இருக்கான்? அவன் ரூமுக்கு போயிட்டான், என் தூங்குறது இல்லை, நான் அவனை பார்க்கணும். இப்போ ஐ வாண்ட் டு see him now. என்னாச்சு, ஏதாவது தூக்கிட்டு போயிட்டானா? அதெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேணும், அவனை பார்க்கணும். நீங்க கீழே நேரம் போங்க, அந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த தம்பியோட ரூம் நம்பர் 7 போய் பாருங்க அப்படின்றார். டிஎல் மூடி தன்னுடைய கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நேரம் போனார். விளக்கு எரிஞ்சு கொண்டு இருந்துச்சு. மணி கிட்டத்தட்ட ஒரு 12:45 1 மணி இருக்கும்.
ரூம்ல விளக்கு எழுந்துபட்டு இருந்தது. கதவு தட்டுறாரு, ரெஸ்பாண்ட் இல்லை. சுவாமி துவாரத்துல பார்க்குற என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா ஒரு ஸ்டூலை போட்டு அந்த மனுஷன் தூக்கில் தொங்கும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். கதவை வேகமாய் தட்டினார். உங்ககிட்ட யாரு? நான் சொன்னேன், ஆண்டியல் மூடி. ஏய்யா 4 தடவை கேட்டேன். அப்போ இப்ப என்ன தொந்தரவு பண்றீங்க? இப்ப எனக்கு ஒண்ணு அவள் அர்ஜென்ட்டா வேணும், சீக்கிரம் வண்டியை வா அப்படின்னா. அவன் கடமை தவறாத ஒரு பையன் ஓடி வந்தான். ஐயா என்ன வேணும் சொல்லுங்க. டக்குன்னு கதை எடுத்து சாத்தி அவனை தோல் மேல கை போட்டு தன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டார். 1 மணிக்கு பைபிளை திறந்தார். இயேசு நல்லவர், உனக்காக மரிச்சார், உன் பாவங்களுக்காக மரித்தார். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பாவத்திற்காக மரிச்சிட்டார். I want to set you free today. ஒரே ஒரு ஜெபம். கர்த்தரை அழுதான், தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். அந்த ஹோட்டல் வழியை ரிசைன் பண்ணான். ஒரு பெரிய சபைக்கு பாஸ்டர் ஆயிட்டான். Praise the Lord. There is a small opportunity given by God. It will change the human life. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே மாற்றிடுவார். உனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் நீ உன்னை இழந்திருப்பாயானால் கர்த்தரை கொடுக்க வேண்டிய நீ, if you submit Christ to other, your responsibility is that one, to save the sinner. The Holy Spirit never allows you to fall in sin, but save the sinner. Praise the Lord. This is a secret revealed by God today. The சத்தியத்துடைய நோக்கம் இதுதான். கடைசியா இது பெற்றுக்கொண்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பாவிகளை ரட்சித்த உடனே சபை என்ன பண்ணுது? The church walking in the spirit. 42 to 47 இவங்களை வாசித்து பாருங்க. Church is walking in spirit. முதல்ல என்ன சொல்றாரு? Church waiting for the spirit, church witnessing to the lost, church walking in the spirit. Church எப்போ ஆவியில நடக்குது? ஒரு பாவி மனம் திரும்பின பிறகு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பாவி மனம் திரும்பின உடனே தான் சபை என்ன ஆகுது? ஒரு பரிசுத்த ஆவி வந்த உடனே ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற சாட்சி, இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இயேசு ஜீவனோடு இருந்தால் எதுக்காக பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க வந்தார். அப்போ இந்த கடைசியாக என்ன சொன்னோம்? Why it happened? To save the sinner. Now the church is walking in the spirit. The சபை சத்திய ஆவியிலே நடக்கிற சபையை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு சபை ஆவியிலே நடந்த எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப 2ஆம் அதிகாரம் 39 வாசித்து பாருங்க. Acts chapter 2:39. இன்னைக்கு அதான் செய்தியினுடைய தலைப்பு அதுதானே, ஹெட்டிங் மெசேஜ் தானே. இது சபைக்கு சம்பந்தம் இருக்காத பிரசங்கம். 1ஆம் தேதிக்கு லிங்க் வருதா? நேற்று பிரசங்கத்துக்கு லிங்க் வருதா? அப்ப நீ என்ன பண்ணணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? Personal, positional sanctification, practical sanctification, perfect sanctification. அப்படினா நீங்கள் பரிசுத்தமான பிறகு வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். எப்படி கற்றுக்கிட்டீங்க? சாட்சி சொல்லுவோம். எதற்காக கற்றுக்கொண்டீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார்? பாவிகளை இன்னும் ரட்சித்துக் கொண்டே தான் இருக்கிறார். சபை பரிசுத்த ஆவியிலே நடக்க ஏதுவா இருக்கும். அதற்கு சொல்றாரு, அந்த promise is unto you. தமிழ்ல வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். என்ன சொல்றாரு? எது வரைக்கும் வாக்குத்தத்தம்? எது வரைக்கும்? இது போன வருஷம் வாக்குத்தத்தம், இது முந்தின வருஷம் வாக்குத்தத்தம் கிழிச்சு போடுறதுக்கு இல்லை. கர்த்தர் ஒரு தடவை சொன்னார்னா இருதயத்தில் பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது நிறைவேறினா கூட அந்த வாக்குத்தத்தத்தை மறக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிறகு அவங்களுக்கு சொல்ற, ஆதியிலே என்னோட தேவன் இந்த வசனத்தின் மூலமாய் என்னை தொட்டாரியா? இன்னைக்கும் சாட்சி. வேதத்தை எடுத்துட்டு நாங்கள் பழைய நாடுகளுக்கு பிரயாணமாய் போகும் பொழுது கடைசியா இலங்கை நான் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு சபையில சொன்னேன், என்னுடைய சாட்சியை சொன்னேன். அந்த பாஸ்டர் கேட்டார், உங்க சாட்சி சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.
நான் சொன்னேன், பெரிய லெவலில் சாட்சி ஒன்றும் இல்லையா, பெரிய சொல்ற மாதிரினா சாட்சி ஒன்றும் இல்லை. ஆனால் சாட்சி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? இதோ மரத்தின் வேர் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடாத மரமெல்லாம் வேற்றுண்டு அக்கினியில போடப்படும் என்று நீ இருக்கிற பட்டணத்தை எச்சரிப்பாய். உன் நிமித்தம் அந்த பட்டணம் அசைக்கப்படும். அந்த ஒரு வாக்கு தத்தத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு தான் ஊழியக்காரனானே. ஊழியக்காரனான பிறகு அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், எப்படி என்று வழி நடத்துவதற்காக காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த பட்டணத்தை கொண்டு வந்தார். அதற்கு கன்ஃபர்மேஷன் யாக்கோபுடைய ஆசீர்வாதம். யாக்கோபை போல வெறும் கையனாய் போகிறாய், வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு வருவாய். அந்த வாக்குத்தத்தங்கள். இப்ப யாக்கோபை குறித்து வாசிக்கிற பொழுது யாக்கோபு அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். கால் வைக்க பூமியில இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை, ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுக்கிறான். அப்ப கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அந்த வானம் திறக்கப்படுகிறது, வானத்திற்கு பூமிக்கு ஏணி வைக்கப்படுகிறது, தூதர்கள் ஏறுவதை இறங்குவதை பார்க்கிறார். அந்த சபிக்கப்பட்ட பூமியை கர்த்தர் பெத்தேலாய் மாற்றுகிறார். பெத்தேல் என்கிற வார்த்தைக்கு வானத்தின் வாசல், நத்திங் பட் கேட் ஆஃப் ஹெவன். யோசிச்சு பாருங்க, அப்படியே வந்துட்டு இருக்கு. ஊழியத்துக்கும் பேர் வச்சு என்னுடைய அழைப்பிற்கும் ஊழியத்திற்கும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் பரிவாரங்களை சேர்க்கும் பொழுதும் அது என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னைக்குமா ஞாபகம் வச்சிருப்பார். இல்லைங்க, தாயின் கருவிலே உருவாக முன்பு பெயர் சொல்லி அழைத்தவர் இன்றைக்கும் தெரிந்து வைக்கிறது. எழுந்து நிற்போமா? Glorious God, glorious God, praise the Lord. ஒப்புக்கொடுப்போம். ஏன்னா அந்த நாளிலே நிறைய நேரங்கள் நம்ம இழந்து போயிடும், ஆசீர்வாதங்களை இழந்து போயிடும். உம்மைத்தான் நம்பியுள்ள இயேசுவே, என்னைத்தான் அர்ப்பணித்து இயேசுவே, உம்மைத்தான் நம்பியுள்ள இயேசுவே, என்னைத்தான் அர்ப்பணித்து இயேசுவே. ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே, இயேசுவுக்கு ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே. பாசமும் நேசமும் நீதானையா, தேசமும் நாசமும் இல்லை ஐயா. பாசமும் நேசமும் நீதானையா, தேசமும் நாசமும் இல்லை ஐயா. ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே, இயேசுவுக்கு ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே. மாலை போல என் வாழ்வையே நேராய் நீரே நிறுத்தி நீரே, மாலை போல என் வாழ்வையே நேராய் நீரே நிறுத்தி நீரே. ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே, இயேசுவுக்கு ஜெயம் ஜெயமே. பாவமும் சாபமும் என்று என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர்கள். பாவமும் சாபமும் நிறைந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே.
ஆமென். எத்தனை பாட்டு நம்ம ஊழியத்தோட பாட்டு? போன சண்டே 2 பாட்டு பாட்டேன். என்ன பாட்டு பாட்டேன்? அப்புறம் ஒரு 3வது பாட்டு. இன்னைக்கு பாடுற பாட்டு 3வது பாட்டு. ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க மைண்ட்ல. வாரம் ஒரு பாட்டு பாடணும். திடீர்னு ஒருத்தர் கேட்குறேன், நம்ம பாட்டு தான் ஏன் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும்? கம்போஸ் பண்ணி எழுதி டியூன் போட்டு மறந்துட்டு அப்படி இருக்கும். பேசுதா? அதனால உம்மைத்தான் நம்பியுள்ள இயேசுவே, என்னைத்தான் நம்பியுள்ள இயேசுவே, உம்மைத்தான் நம்பியுள்ள இயேசுவே, என்னைத்தான் நம்பியுள்ள இயேசுவே. ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே, இயேசுவே ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே, இயேசுவே ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே, இயேசுவே ஜெயம் ஜெயமே, ஜெயம் ஜெயமே. Hallelujah. God bless you.